டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெனீவா தீர்மானத்தை நீடிக்கும் பிரேரணைக்கு ஆதரவு கோரி கடிதம். அமலநாயகிக்கு டிஐடி அழைப்பு. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் 74 இந்திய மீனவர்கள். பெண் வேட்பாளர்கள் இம்முறை இல்லை. சஜித் முன்னிலையாம் ஞானசார தேரர் கணிப்பு. எய்ட்ஸ் தொற்றுக்கு மருந்து கண்டுபிடிப்பு. தொடர்வென விரிவான செய்திகள். இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்திற்கும் அதன் பொறுப்புக்கூறல் செயற்திட்டத்திற்கும் அளிக்கப்பட்டிருக்கின்ற ஆணையை குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் வகையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 57வது கூட்டத்தொடரில் முன்வைக்கப்படும் புதிய பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு இலங்கையில் இயங்கி வரும் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் சட்டத்தரணிகள் பேரவையின் உறுப்பு நாடுகளிடம் கடிதமூடாக வலியுறுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க தலைவி அமலநாயகி இலங்கை பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். சனிக்கிழமை மாலை மட்டக்களப்பு மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்க தலைவி ஆனா அமலநாயகியின் வீட்டுக்கு சென்ற போலீசார் அழைப்பாணை கடிதத்தை வழங்கியுள்ளனர். இன்று திங்கட்கிழமை முற்பகல் 10 மணியளவில் கல்லடியில் அமைந்துள்ள பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் மட்டக்களப்பு அலுவலகத்திற்கு விசாரணைக்கு வருமாறு அவர் அழைக்கப்பட்டிருக்கின்றார். இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வெவ்வேறு நாட்களில் கைதான 74 தமிழக மீனவர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 64 பேரின் வழக்குகள் நாளை செவ்வாய்க்கிழமை ஊர்காவற்றுறை நீதிவான் நீதிமன்றத்தில் மீளவும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. இலங்கை சனத்தொகையில் பெரும்பாலானவர்கள் பெண்களாக இருக்கின்ற போதிலும் எதிர்வரும் செப்டம்பர் 29ஆம் நாள் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக இதுவரை எந்தவொரு பெண் வேட்பாளரும் முன்னிலையாகவில்லை என தெரிய வருகிறது. பிரதான அரசியல் கட்சிகளில் இருந்து ஆண் வேட்பாளர்களே களமிறக்கப்பட்டுள்ளனர். 35 ஜனாதிபதி வேட்பாளர்கள் போட்டியிட்ட 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரே ஒரு பெண் வேட்பாளர் மட்டுமே போட்டியிட்டார். 1994ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது பிரதான 2 வேட்பாளர்களாக பெண்களே திகழ்ந்தனர். சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணியின் சார்பில் சந்திரிகா அம்மையாரும் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ஸ்ரீமா திசாநாயக்க காமினி திசாநாயக்காவின் மனைவி ஆகியோர் போட்டியிட்டனர். 1999ஆம் ஆண்டில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா களமிறங்கினார். ஆனால் அதன் பின்னர் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் பிரதான வேட்பாளர்களாக பெண்கள் களமிறக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவே முன்னிலையில் இருக்கின்றார் என்று பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கெலகொட அத்தே ஞானசார தேரர் குறிப்பிட்டிருக்கின்றார். கோட்டாபய ராஜபக்ச 69 லட்சம் வாக்குகளை பெற்ற வேளை கூட சஜித்துக்கு 55 லட்சம் வாக்குகள் கிடைக்கப்பெற்றன. சஜித்தால் தற்போது நடத்தப்படும் நிகழ்வுகளுக்கு பெரும் திரளான மக்கள் வருகின்றனர். அவர் தன்னால் முடிந்தவற்றை வழங்குகின்றார். பஸ் இல்லாத பாடசாலை ஒன்றுக்கு அது கிடைக்கிறதே என சந்தோஷப்பட வேண்டும். குறைந்தபட்சம் 2 வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்க விரும்புகின்றேன். ஏனெனில் நாடாளுமன்ற சிறப்பு உரிமையை பயன்படுத்தி பிரதான சில தகவல்களை வெளியிட வேண்டியிருக்கிறது எனவும் ஞானசார தேரர் இவ்வாறு குறிப்பிட்டார். அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக மையங்கள் அடுத்த வாரத்துக்குள் நிறுவப்பட இருக்கின்றன என்று தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டிருக்கிறது. இது தொடர்பில் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்க குறிப்பிடுகையில் தேர்தல் தொடர்பான வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்ட மீறல்களை கண்காணிப்பதற்காக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவரின் கீழ் இந்த செயற்பாட்டு மையங்கள் இயக்கப்பட உள்ளன. முதலாவது மையம் கொழும்பில் அமைக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் தேர்தல் வன்முறைகள் மற்றும் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக மையங்கள் அமைக்கப்படும். அதேவேளை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு போலீசாருக்கு உத்தரவு பிறப்பிக்க அரசமைப்பின் கீழ் ஆணையகத்திற்கு
தேர்தல் ஆணையகத்திற்கு அதிகாரம் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதிலும் அதிகரித்து வரும் எய்ட்ஸ் தொற்றுக்கு மருந்தை கண்டுபிடித்திருப்பதாக தென்னாப்பிரிக்க ஆராய்ச்சியாளர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். தென்னாப்பிரிக்க தலைநகர்களில் ஒன்றான ஹேப்டவுனில் உள்ள பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்களே இந்த ஆய்வு பணிகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள். இந்த நிலையிலேயே அவர்கள் எய்ட்ஸ் தொற்றை முழுவதுமாக குணப்படுத்தக்கூடிய மருந்தை கண்டுபிடித்திருப்பதாக தெரியப்படுத்தியிருக்கின்றார்கள். ஆண்டுக்கு 2 தடவைகள் ஊசியால் செலுத்தப்படும் இந்த மருந்து நோயாளர்களில் வலுவாகவே வினையாற்றுவதாகவும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்பட்டு நோய் நிலை கட்டுப்பாட்டுக்கு உட்படுத்தப்படுகிறது என்றும் தென்னாப்பிரிக்க ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். மேலதிக பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் இந்த தடுப்பு மருந்தை சந்தைக்கு விடும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்றும் தென்னாப்பிரிக்க ஆய்வாளர்கள் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.